எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வார்த்தை. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 13, 14 இந்த ரெண்டு வார்த்தைகளை இணைந்து வாசிக்கலாம். திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற அதன் மிருக ஜீவன்களை எல்லாம் அழிப்பே. இனி மனுஷனுடைய கால் அவைகளை கலக்குவதும் இல்லை. மிருகங்களுடைய குளம்புகள் அவைகளை குழப்புவதும் இல்லை. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் பைபிளோட எழுப்பின இல்லைங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? அந்த 14வது வார்த்தையை 3 முறை சத்தம் உயர்த்தி வாசிக்க போறோம். அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இன்னும் 2 விசை சொல்லுங்க. அப்பொழுது எங்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி எங்கள் ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணுவார் என்று சேனைகளின் கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு விசை கூட சொல்லுங்க. அப்பொழுது அவர்களுடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி அவர்கள் ஆறுகளை எண்ணெயை போல ஓட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவையும் நம்முடைய வாழ்க்கையில எண்ணெய் போன்ற அபிஷேகத்தையும் ஓட பண்ணுகிறதற்காக தலைக்கு மேல கைகளை தட்டி ஒரு விசை பைபிளை கீழே வச்சுட்டு அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்வோம், ஏற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார், என் குடும்பத்திற்கு செய்ய போகிறார், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு செய்ய போகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பா. இந்த வார்த்தை உங்களை பிழைக்க பண்ணும். இந்த வார்த்தை உங்களுக்கு அதிசயத்தை செய்ய போகிறது. எனக்கு நல்ல நம்பிக்கை உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தாரானால் கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ரிஷகர பலது ரேக பலது ரப சந்தலா ரிமலப ரக சதரதலது. சேனைகளின் கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி எங்க சபைக்கு குடும்பத்திற்கு வசனத்தை கேட்கிற யாவருக்கும் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை பயம் எனக்கொன்றும் இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை பயம் எனக்கொன்றும் இல்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா எங்கள் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா எங்கள் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஒரு விசை கூட பாடு. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்குள்ளே. என் சேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்குள்ளே. அப்பா, தேவைகளெல்லாம்
தோள்களின் மேல் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் யார்? யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. சொல்லுவோமா? தேவன் யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராமா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை பயம் எனக்கொன்றுமில்லை. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க வார்த்தையின் மேல சாஞ்சிருக்கிறேன். ஆண்டவரே, உங்க தோள்கள் மேலேயும் நான் சாஞ்சிருக்கிறேன். எனக்கு கவலை இல்லப்பா, எனக்கு பயம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு கவலை இல்லை. வார்த்தையை சொல்லுங்க. சொல்ல சொல்ல விடுதலை நடக்கிறது. குடும்பத்தின் உள்ளறைகளுக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. ஆண்டவரே, உங்களுடைய தோள்கள் மேலே நான் சாஞ்சிருக்கேன். உங்க வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருக்கிறேன், சார்ந்திருக்கிறேன். எனக்கு கவலை பயம் இல்லப்பா, கவலை பயம் இல்ல, கவலை பயம் இல்ல, கவலை பயம் இல்ல. டாடி, உங்க பிரசன்னம் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு மூலம் பிதாவே. அப்படியே உட்காருவோம். ஹல்லேலூயா. அழகான ஒரு வார்த்தை இன்றைக்கு தேவ செய்தி. தேவ பிரசன்னம் நிறைந்த பிள்ளைகள் சந்திக்கும் 3 வகையான பிரச்சனைகள் அப்படின்னா நல்ல வார்த்தை தான். திரளான தண்ணீர்கள் அப்படின்னா திரளான தேவ பிரசன்னம், திரளான தேவ மகிமை உள்ள தேவ ஜனங்களுக்கு 3 விதமான பிரச்சனைகள் வரும். ஒரு கன்வென்ஷன் கூட்டம் வெளி மக்களுக்கு தேவையானதில்லை, சபைக்கே கர்த்தர் தந்திருக்கிற அழகான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. முதல் பகுதியிலே 13வது வார்த்தையில நீங்க படிச்சீங்க. 3 வகையான பிரச்சனை. ஒன்று, தேவ பிரசன்னம் நிறைந்த பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிற கரைகளில் நடமாடுகிற மிருக ஜீவன்கள் ஒன்று. 2வது அந்த வார்த்தையில படிக்கிறோம், கால் கலக்குகிற ஒன்றிய கால். 3, குழப்புகிறவனுடைய குழம்புகள். 3 வகையான பிரச்சனை. தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய தேவ மகிமை நம்மெல்லாம் இருக்கு. தேவ மகிமை இருக்கிற தேவ பிரசன்னத்தை உணர்ந்த தேவ பிள்ளைகளுக்கு எதிராய் 3 விதமான சூழ்நிலைகள். ஒன்று, அந்த திரளான தண்ணீர்களின் கரைகளில் நடமாடுகிற சில மிருக ஜீவன்களுடைய கிரியைகள். 2, சில மனிதருடைய கால்கள் கலக்கி கொண்டிருக்கிறது. உன் தண்ணீரை கலக்கி, உன் மகிமையை கலக்கி, தேவ பிரசன்னத்தை கலக்கி போராடுகிற சில மனித கிரியைகள். 3, உன்னுடைய குடும்பத்தை எந்த விதத்திலும் முன்னுக்கு போக முடியாதபடி, தெளிவான சிந்தை இல்லாதபடி, தெளிவான வேலைக்கான முடிவெடுக்க முடியாதபடி, எதிர்கால முடிவெடுக்க முடியாதபடி கிரியை செய்கிற சில கால்களின் குழம்புகள், குழப்புகிற குழம்புகள். ஹல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 3 விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்க சுமந்து கொண்டு வருகலாம். ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. அந்த கலக்கருடைய காலை நான் அழித்து, குழப்பருடைய காலை நான் உடைத்து, அவனுடைய கிரியைகளை முற்றிலும் அழித்து, தன் திரளான தண்ணீர்களை இன்றைக்கு நான் உன்னை தெளிய பண்ணி, இன்றைக்கு தெளிய பண்ணி, உன் ஆறுகளை எண்ணெயை போல ஓட செய்வே. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுங்க, எனக்கு ஒரு மாற்றம் வரப்போகுது,
எனக்கு ஒரு தெளிவு வரப்போகுது. சிந்தையில தெளிவில்லை, படிப்புல தெளிவில்ல, ஊழியத்துல தெளிவில்ல. சில கலக்குகளுடைய கால்கள், குழப்புகிறவருடைய குழம்புகள். உன்னுடைய தண்ணீர் பக்கத்துல சிலர் நடமாடிட்டு இருக்கு. அந்த நடமாட்டத்தை நான் இன்றைக்கு அதை அழித்து ஜெயம் தருவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லிட்டாரனா அது நிச்சயம் நடக்கும். கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டனா கண்டிப்பா அது திரும்ப போகாது. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக வார்த்தையை கொடுத்துட்டாரு. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக வார்த்தையை கொடுத்துட்டாரு. கலங்கி வந்திருக்கிறோமா? ஆண்டவரே, என் குடும்பம் கலங்கி கிடக்கப்பா, என் குடும்பம் குழம்பி கிடக்கப்பா, எங்கேயோ சிதறி கிடக்கிறது ஆண்டவரே, என் குடும்பம் குடிவெறியினாலே தாக்கப்பட்டிருக்கிறது என்று ஏக்கத்தோடு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காகத்தான் கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். இன்றைக்கு ஒரு தெளிவை நான் கட்டளையிட போகிறேன். முதல் பிரச்சனையில படிச்சோம், கரைகளில் நடமாடுகிற மிருக ஜீவன்கள். ஆமென். அந்த எசேக்கியா தீர்க்கதரிசனம் 32வது அதிகாரம் 2வது வார்த்தையை நீங்க படியுங்க. மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன். நீ பெரும் தண்ணீர்களில் முதலையை போல இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீர்களை கலக்கி அவைகளின் ஆறுகளை குழப்பி விட்டார். இங்கே 2 மிருக ஜீவன்களை குறித்து அந்த இடத்துல சுட்டி காட்டப்படுகிறது. பார்வோனின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற, எகிப்தின் ஆதிக்கத்துக்குள்ளே இருக்கிற பால சிங்கம் ஒன்று, 2 ஒரு முதலை. முதல் பகுதியில் படிச்சோம் பார்த்தீங்களா? கரைகளில் நடமாடுகிற சில மிருக கூட்டங்கள் உங்களை குழப்பி விட்டுச்சு, உங்களை கலக்கி விட்டுச்சு. தெய்வ பிரசன்னத்தை உணராம, தேவ மகிமை உணராம, தேவனுடைய வல்லமை உணராம உங்க குடும்பத்தை கலக்கி விட்டு இருக்கிற சில பால சிங்கங்கள், சில முதலைகள் உன்னை குழப்பி விட்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், கரைகளில் நடமாடுகிற மிருக ஜீவன்களை நான் அழிப்பேன். அழியோ, கட்டுகள் உடையோ, சங்கரிப்பே, அது பட்டயத்திற்கு தப்ப முடியாது. விசுவாசிக்கிற எல்லாம் நான் சொன்னேன், கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தை பிடிச்சிருங்க. எங்க குடும்பத்தை எந்த விதத்தில் வியாதி நிமித்த கலங்கி கொண்டிருக்கிறாயோ, ஓ மனபாரத்தி நிமித்தம், பல பேசுகிற வார்த்தை நிமித்தம் நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ, அந்த கலக்கத்தின் ஆவி இன்றைக்கு முறிக்கிற பகல் வேளையாய் இருக்கிறது. இந்த ஜனங்கள பேரின்பம் ஜனங்களுக்கு வரப்போகிறது. இந்த பேரின்ப பெருவிழாவில் உங்க வீட்டுக்கு ஒரு பேரின்பத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆர்ப்பரிப்பை பரிசுத்த ஆவியானவர் தர விரும்புகிறார். அதற்கு விரோதமாய் குழப்புகிற, கலக்குகிற சில மிருக ஜீவனுடைய கிரியைகள் கலக்கி குழப்பி, கலக்கி குழப்பி, குடும்பத்தை கலக்கி குழப்பி, தேசத்தை கலக்கி குழப்பி போராடுகிற போராட்டம் கலக்கிட்டு இருக்கிறான், கலக்கிட்டு இருக்கிறான். அதெல்லாம் கலக்கிட்டு இருக்கிறது பால சிங்கம். நியாயாதிபதிகள் 14:5 நம்ம படிக்கிறோம், சிம்சோன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா அந்த பால சிங்கம் அவனுக்கு என்ன வந்துட்டான்? ஹல்லேலூயா சொல்லுங்க. பால சிங்கம் சிம்சோனுக்கு எதிராக புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. திம்னாத்துக்கு போகிற வழியில திராட்சை தோட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு பால சிங்கம் அவனுக்கு எதிராய் வந்தது. ஆனால் சிம்சோனை அது ஒன்றும் செய்யவில்லை. கர்த்தருடைய அபிஷேகம் பலமாய் அவன் மேலே இறங்கினதினால் அவன் ஒரு ஆட்டை போல தன்னுடைய கையில் ஒன்றுமில்லாது இருந்தோம் கிழித்து போட்டான். ஆமென் சொல்லுங்க. அந்த அபிஷேகம் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. தந்திருக்கார்.
ஆமென், ஹல்லேலூயா. யாரோ ஒருவருக்கு கொடுக்கல, நமக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்காரு. நம்ம மேலதான் அந்த அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. கிழித்து போட்டா பால சிங்கங்கள் நமக்கு எதிராய் வரும். திராட்சை தோட்டத்தில் இந்த பால சிங்கங்கள் எதிரிட்டு வரும். தோட்டத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியாதபடி, தோட்டத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதபடி சில பால சிங்கங்கள் சிம்சோனே உனக்கு எதிராய் வரும். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையை, ஜெபிக்கிற தேவ பிள்ளையை உனக்கு எதிராய் வரும். ஆனால் நீயோ அதை கிழித்து போடுவாய். எப்ப கிழித்து போடுவ? பலமா இறங்கணும். என்ன இறங்கணும்? அபிஷேகம் இறங்கணும். பலமா இறங்கணும். ஏதோ கொஞ்சம் தட்டிட்டு உட்காரக்கூடாது. அதனால ஒண்ணுமே வர்றது. சிலர் அபிஷேகத்தை நம்புறதும் கிடையாது. சிலர் அபிஷேகத்தை என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லுங்க, நம்ப மாட்டாங்க. ஒரு சிறு பையன் ஒரு நாள் ரோடு பகுதியில் வண்டி ஓட்டிட்டு, இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டே போனானா. அப்போ ஒரு போலீஸ்கார் கண்ணில் அவன் அகப்பட்டான். அவர் பார்க்கும்போது இவன் ஹெட்லைட் போடாமல் ராத்திரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். அவ சொன்னாராம், ஹெட்லைட்டு போடலை, ஏன் தம்பி நீ ஹெட்லைட் போடாமல் இந்த சைக்கிளை ஓட்டிகிட்டே இருக்க, எங்கேயாவது விழுந்துருல அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி அழகா சொல்கிறான். என்ன சொல்கிறேன்னா, எல்லா இடங்களிலும் லைட் ஏராளமாக போட்டிருக்கு, என் சைக்கிளில் ஹெட்லைட் இல்லைன்னாலும் நான் என்ன செய்ய முடியும்? அழகா போக முடியும். லைட் எல்லா பக்கமும் தெரிகிறதுனால அந்த போலீஸ்காரர் என்ன செய்தாரன்னா, ஒன்றுமே பேசலை. அவனுடைய இந்த காற்று இருக்குல்ல, அந்த காற்றில் அந்த வால்வு இருக்குல்ல, அதை திறந்து விட்டாராம். உடனே என்னாச்சு? காற்றெல்லாம் போச்சு. இப்போ சைக்கிள் மூவ் ஆகாது, காற்று போச்சு. அவர் சொன்னாராம், காற்று எல்லா இடமும் தானே இருக்கும், நான் திறந்து விட்டதில் பிரச்சனை இல்லை தானேன்னு கேட்டாராம். ஹல்லேலூயா. இல்லை, இது என்ன புரியுதுன்னா, அபிஷேகம் இல்லைன்னு அபிஷேகத்தை யாரும் வெறுக்க கூடாது. எங்கே தான் காற்று இருந்தாலும், எங்கே தான் லைட் இருந்தாலும், அந்த சைக்கிள் வண்டிக்குள்ள ஹெட்லைட்டு இருக்கணும். அதற்குள்ள காற்று இருந்தாதான் அது மூவாயி செல்லும். தெய்வ ஜனமே, உனக்குள்ள பலமான அபிஷேகம் அந்த சபையில இருக்கு, இந்த சபையில இருக்கு, இங்க இருக்கு, எல்லாரும் இருக்கட்டும். பலமாய் தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இறங்கினாதான் நம்ம மூவ் ஆக முடியும், சத்துருவை கிழித்து போக முடியும் என்று விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேல கைகளை தட்டி ரகலதா அந்நிய பாஷைகளை பேசுங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. உனக்கு அபிஷேகம் வேணும், உனக்கு அபிஷேகம் வேணும். எங்க காற்று இருந்தாலும், எங்க லைட் இருந்தாலும், உன் சைக்கிளுக்குள்ள நீ பிரயாணம் பண்ணணும்னா, நீ மூவ் ஆகணும்னா, நீ ஓடணும்னா, உனக்குள்ள அபிஷேகம் வேணும். ராபா சந்தல தீரா லகதே ராக்கலதே ரக சீத்தல பௌடே ரீகா ரகதா ரீகா ரக சூடா ரகதே அதுரா லகஷாரமா. கைகளை தட்டி தேவ பிரசன்னத்தை உணருங்க. அபிஷேகம் உன்னை மாற்றி அமைக்கும். சில பால சிங்க எதிராய் வருகிறதில்ல, சில பால சிங்க உனக்கு எதிராக வருதில்ல, கிழித்து பாடு. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம். சிம்சோனோட கூட அப்பா அம்மா போனாங்க, அவங்களால முடியல, அபிஷேகம் உள்ளவனால முடியும். சிங்கங்களை கிழிக்கிற அபிஷேகம். சிங்கத்தின் மேலும் பாம்பி மேலும் நடந்தே செல்லுமே. சிங்கத்தி கைகளை தட்டி மேலும் நடந்தே செல்லுமே. சாத்தானி சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானி சகல வலிமையும் வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே.
கூட பாடுங்க. சிங்கத்தின் மேலோ சிங்கத்தின் மேலும் 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 நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலோ ஆமென் ஆண்டவரே, நடந்து செல்லுவேன் ஆண்டவரே. சாத்தானி சகல வெல்ல எனக்குண்டு. சாத்தானி சகல வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பலமாய் ஆனந்தமே, அல்லேலூயா. பலமான தேவ அபிஷேகம், கிழித்து போடுகிற அபிஷேகம், பால சிங்கங்களை கிழித்து போடுகிற அபிஷேகம், பால சிங்கங்களை கிழித்து போடுகிற அபிஷேகம் ஜனத்தின் நடுவில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பாய்கிற பால சிங்கம், பாய்கிற பால சிங்கத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்கு எதிராய் பாய்கிற எதிராய் வருகிற பால சிங்கம், எதிராய் வருகிற பால சிங்கம், குடும்ப வாழ்க்கைக்கு எதிராய் போராடுகிற பால சிங்கம். Yes, 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 yes. Ishaharada lada ragadara, rikarada ragadara shatalada. Oh Jesus. மேலு நடந்தே செல்லுவே. அந்நிய பாஷை பேசி ஜெபிங்க. பாடாம பாடுகிறவங்க பாடட்டும். நீங்க அந்நிய பாஷை பேசுங்க, கிழித்து பாடுங்க. சில எதிராக இருக்கிற சாத்தானி சகல தந்திரங்களும் அதிகாரம் உனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிராய் வந்த பாலசிங்கம். 1 சாமுவேல் புத்தகம் 17:36 படிக்கிறோம். தாவீதுக்கு விரோதமாய் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவன். அதுக்கு முந்தின வசனம் படிங்க, 35 கடைசி. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து அடிச்சு கொண்டு. அதுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு சிங்கம். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஒரு சிங்கம், அதுவும் பால சிங்கம் தான். ஒரு சிங்கம் தான், எதிரா வரல, பாய்ந்து வந்தது. ஆமென் சொல்லுங்க. பாய்கிற அப்படி ஒரு சிங்கம் வந்தது. நமக்கு தெரிந்த பகுதிகள். அதை எப்படி கொண்டானா, தாடையை பிடிச்சு கிழித்திட்டு அடிச்சு கொண்டுட்டேன். சொல்லுங்க, நான் அடிச்சு கொள்ளுவேன். யார? கணவனை தானே, பிள்ளைய தானே, மனைவி தானே அடிச்சு கொள்ள போறீங்க? சிரிக்கவே மாட்டீங்க. சிரிக்கிறதற்கு நிறைய காசு கொடுக்கணும் போல இருக்கு. ஹல்லேலூயா. சிரிக்கிறதுக்கு காசு கொடுக்கணுமா? வேண்டாம். இல்லை, சொல்லுங்க. எங்க குடும்பத்திற்கு எதிராய் வருகிற சில பாய்ந்து வருகிற அந்த சிங்கத்தை நான் அடிச்சு கொண்டுருவேன்.
ஹalleluya. ஒரு சின்ன ஒரு காக்ரோச் அடிக்கிற மாதிரி, சின்ன ஒரு ஹalleluya பல்லி அடிக்கிற மாதிரி நான் அடிச்சு கொண்டுருவேன். வலது கரத்தில் உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஆடு மேய்ப்பதற்குரிய கோலும் தடி என் கையில இருக்கு. எனக்கு எதிராய் வருகிற சிங்கத்தை மதுரமல்ல, என் நாட்டுக்கு எதிராகவும் என் தலைமுறைகளுக்கு எதிராகவும் வருகிற சிங்கத்தையும் அடித்து கொல்லக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக மாத்திரமல்ல, உன் தலைவர்களுக்கு எதிராகவும், உன் நாட்டுக்கு எதிராகவும், உன் நாட்டின் கூட்டத்துக்கு எதிராகவும், உன் குடும்பத்துக்கு எதிராகவும், சபைகளுக்கு எதிராகவும் வருகிற சில பாய்கிற சிங்கம். ஹalleluya. ஆண்டவர் சொன்னார்ல, உன் தண்ணீரை நான் தெளிய பண்ணுவேன். ஆமென். தண்ணீர் என்ன செய்யும்? தெளியும். பார்த்தீங்கன்னா அந்த முதல் பகுதியில் படிச்ச பாய்கிற ஒரு சிங்கம். ரெண்டாவது முதலை. என்னது? முதலை. முதலை என்ன செய்யணும்? பாய்ந்தும் தாக்காது, எதிர்த்தும் வராது. முதலை எப்படி நம்ம குடும்பத்தை அழிக்கினா பதுங்கி இருந்து. சொல்லுங்க, பதுங்கி இருக்கும், சமயம் பார்த்து இருக்கும். முதலை பற்றி நாம் படித்த போது ஒரு இறை கிடைக்க கவ்விக்கொள்ளுகிறதற்காக, தருணத்திற்காக சில மாதங்கள் கூட அது காத்திருக்குமா, சில நாட்கள் கூட அது காத்திருக்குமா, சில வாரங்கள் கூட காத்திருக்கும். பதுங்கி இருக்கும். அதான் ஆபத்தானது. ஆனா தாக்கும் போது எப்படி தாக்கும்னா மின்னல் வேகத்தில் தாக்கும். ஹalleluya. வானத்திலிருந்து மின்னல் இடிக்கு பின்னால வருமா, மின்னலுக்கு பின்னால இடி வருமா? இடிக்கு முன்னால எது வரும்? மின்னல் தான் வரும். அவ்வளவு சவுண்ட விடவும் ஒளிக்கு அவ்வளவு வல்லமை, அவ்வளவு ஸ்பீடு. அத மாதிரிதான் தெய்வ பிள்ளைகளை சில பதுங்கி இருக்கிற தாக்குதல்கள் உங்க குடும்பத்தை அழிய பண்ணி தண்ணீரை கலக்கி கொண்டிருக்கிற அந்த கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில ஆண்டவர் நிர்மூலம் பண்ணி, ஏரோதியால் சமயம் பார்த்து யோவான் ஸ்நாபகனுடைய தலையை எடுத்தது மாதிரி பேதுருவை தலையெடுக்கும்படி தருணம் பார்த்த சில ஏரோதுடைய ஆவிகளை போல உங்க குடும்பத்துக்கு எதிராக பதுங்கி இருந்து மின்னல் வேளையாக திடீர் தாக்குதல், தாவி தாக்குதல் விரோதமாய் வருகிற கட்டுகளையும் கர்த்தர் சொல்கிறார், கரையிலே நடமாடுகிற மிருகங்களை நான் அழிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறதுனால கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. உயிருள்ளவங்க எல்லாரும் கைகளை தட்டி பதுங்கி இருக்கிற, மறைந்திருக்கிற, அஸ்திபாரத்துக்குள்ள அடங்கி இருக்க, கொஞ்ச நாள் எதிர்பார்த்து காத்திருக்க, வருடக்கணக்காய் மாதக்கணக்காய் உன்னில் நோட்டமிடுகிற இறை கவ்வி கொண்டு போகிறது போல தாவி இறை கவ்வி பிடித்து ரபா ஷதலாதா தன்னுடைய வாய்க்குள்ள அகப்படுத்துகிற நினைக்கிற துஷ்டாவிகள் ஷகராதலாதா ரீகரவலவா அந்த முதலைகளுடைய சக்திகளை கத்தர். முதலை பயங்கர ஸ்ட்ராங் தெரியுமா? அதுக்கு அந்த மோப்ப சக்தி அறிஞ்சு அப்படி கவ்விட்டு போயிட்டுன்னு வச்சுருங்க, திரும்ப எந்த காரணங்களும் திரும்ப கிடைக்காது. அது எப்படி உடைச்சி எலும்ப முற்றிலுமா உடைச்சி செதறிட்டுன்னா அதில் ஒன்று நமக்கு மிஞ்சாது. அந்த அளவுக்கு பதுங்கி இருக்குது, தாக்குதல் உண்டு. ஆமாண்டவரே, கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே எல்லாரும் இயேசுவை பாருங்க, என்ன பார்க்காதீங்க.
என் பேச்சை பார்க்காதீங்க, நான் உங்களுக்கு ஒன்றும் கொண்டு வரல, நான் உங்களுக்கு ஒன்றும் கொண்டு வரல தெய்வ ஜனமே. ஆனால் கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்கு சொன்ன வாக்குத்தத்தம், அந்த வசனம் புடமிடப்படுகிறது. வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது, வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. சில முதலையுடைய மிருக ஜீவன்களுடைய கரையில் நடமாடுகிற சில மிருக ஜீவன்கள் உன் குடும்பத்தை அழித்து கலக்கி தண்ணீரை கலக்கிறது போல, தண்ணீரை கலக்குகிறது போல குடும்பத்தை கலக்கி 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 பதுங்கி இருந்து ராபா சந்தலா ரீகவலா ராகா சதுரா. எத்தனை பேர் உணர்றீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்கன்னு தெரியல. ஏதோ வார்த்தைன்னு நினைக்கிறாங்க. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை புறப்படுகிறது, பெற்றுக்கொள்கிறவங்க அதை பிடித்து கொள்ளுங்க. ராபா சதலா பதுங்கி இருந்து இது பதுங்கி இருக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? இதுக்கு பல்ல காட்டாது, இதுக்கு வால் பயங்கர ஸ்ட்ராங், வாலே என்ன செய்யாது, காட்டாது. அதுக்கு கண்ணை மட்டும் தெரியும், அதுக்கு மூக்கு மட்டும் தெரியும், ரெண்டும் தான் தெரியும். கண்ணும் மூக்கும் தெரியுமே தவிர அதுக்குள்ள உண்மையான சுபாவத்தை என்ன செய்யாது, காட்டாது. உண்மையான அவ்வளோ பெரிய பல்ல காட்டுற ஒரு நேரம் உண்டு. வாலும் பல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குல்ல. பல்லு எவ்வளோ நீளமோ அவ்வளோ வாலும் நீளம், வாலும் ஸ்ட்ராங்கு. ஆனால் காட்டுகிற ஒரு நேரத்தில் அகப்படுமோ அது சின்ன கொஞ்சம் கண்ணு மூக்கு மட்டும்தான் தெரியும். தெய்வ ஜனத்துக்கு விரோதமாய் சாத்தான் வைக்கிற சில கண்ணிகள் உங்களால தெரியாம இருக்கலாம். ஆனால் அந்த கலக்கி கொண்டிருக்கிற ஆவிகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மூற்றப்பள்ளி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க, ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ராபா ஷதலதா ராகா. மின்னல் வேதத்திலே தாக்குகிற, எதிர்பாராத நேரத்திலே தாக்குகிற, தாவி விழுந்து தாக்குகிற, எதிர்பாராத நேரத்திலே தாவி விழுந்து தாக்குகிற சில கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். பதுங்கி இருந்து தாக்குற எல்லாரும் சொல்லுங்க, என் குடும்பத்தை பதுங்கி இருந்து காக்கிற கிரியைகளை கர்த்தர் உழைக்கட்டும். ஹல்லேலூயா. தெய்வ ஜனம் எப்போது சிலுவையின் நிழலுக்குள்ளே வந்துடணும். வாட்ச்மேன் டி என்ற தேவ மனிதர் ஒரு பெரிய புத்தகத்தில் எப்படி எழுதுகிறார்? 2 விவசாயிகள் மேலே உட்கார்ந்து மலையின் மேலே இருக்கிறாங்க. கீழே தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷன் கீழே இருக்கிறான். அந்த 2 பேருடைய தோட்டமும் செழிப்பாக இருக்கிறது. ஏன்னா நிறைய தண்ணீர் வரப்புகளை வைத்து தண்ணீர் ஊற்றி அந்த விவசாயம் செய்து நல்ல பலன்களை பெற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இரவு நேரம் வந்தோடனே கீழே இருக்கிற மனுஷன் என்ன செய்வான்னா, மேலே போய் இவங்க நிரப்பி இருக்கிற அத்தனை தண்ணியை ஒரு ஹோல் போட்டு வெளியே தள்ளி விடுவாங்க. இப்போ அவங்க தண்ணீரெல்லாம் காலி, இவன் விவசாய நிலம் என்ன ஆகும்? நிரப்புகிறது அவன், ஆனால் பெற்றுக்கொள்கிறது யாரு? இந்த மனுஷன். பார்த்தாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால போராட முடியலை, என்ன செய்தன்னு தெரியல, வரப்புகளை அவன் தோண்டி விடுறானேன்னு சொல்லிட்டு சிலுவை அண்டைக்குள்ளே வந்தார்கள். அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்தாங்கன்னு இந்த மனுஷனோட பேசினாங்க. நாங்கள் தண்ணி ஊற்றுறோம், முதலாவது வருகிற தண்ணியெல்லாம் உங்களுக்கு தருகிறோம், 2வது நாங்கள் என்ன செய்கிறோம், பிரச்சனையே என்ன செய்துட்டு. அவன் என்ன யோசிச்சான்னா, இவனுடைய தண்ணீரையும் கெடுத்து இவனுடைய விவசாயம் தகர்த்து மேலே இருக்கிற இடத்திலிருந்து அவனை கீழே தள்ளலாம் என்று யோசித்திருக்கும் போது இவருடைய யோசனை இவர்களை சிறந்தவர்களாய் மாற்றிட்டு கீழே இருக்கிற அந்த தெய்வ மனுஷனும் நீங்க யாரு கிறிஸ்தவர்களாய் என்று கேட்டு அந்த அவர்களோடு நேரடி ஒரு ஐக்கியத்தில் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களா? அந்த புத்தகத்திலிருந்து நான் படித்தேன். தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்திலே நாம் விழுந்தால் ஆண்டவர் அதற்கான காரியங்களை நமக்கு சொல்லி தருவான். பதுங்கி செயல்பட்டு நம்முடைய தண்ணீரை கலக்கிற அசுத்தாவியின் கிரியைகளை சிலுவையினாலே மேற்கொள்ளுங்க. சிலுவையினாது இயேசுவி பேரொளி வீசிடு தூய கண்கள். ஒரு நிமிடம் அப்படியே எழுப்பி நில்லுங்களேன். சிலுவையினாது
இயேசுவில் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, அப்பாவுடைய சிலுவையை பாருங்க. அவருடைய கண்கள் உங்கள் இருதயத்தை பார்க்கட்டும். என்னை நோக்கி காயங்களையும் பார்க்கின்றன சிலுவையினால் இயேசுவில். என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. சொல்லுவோமா சத்தமா? என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் சிலுவையை மட்டும் பாருங்க, சென்றால் அவருடைய கண்கள் உங்க மேல பதிலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சொல்லுமா? சிலுவை நாதரே இயேசுவில் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதரே இயேசுவில் பேரொளி வீசிடும் தூய என்னை நோக்கி பார்க்கின்றன, என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. எத்தனை பேர் சொல்றீங்க என்னை நோக்கி பாருங்கப்பா? நெஞ்சில் அப்படியே கையை வைத்து சிலுவை காட்சியை மட்டும் பார்த்து என்னை நோக்கி பாருங்கப்பா. எங்களை யாரையும் பார்க்காதீங்க, உங்க கண்களிலிருந்து கண்ணீர் வரட்டும். அவருடைய முகம் உங்க மேல பதியட்டும். அவருடைய முகத்தை உங்க முகத்தின் மேல பிரகாசிக்க பண்ணுகிற நேரம் என் இதயத்தை பாருங்க. பதுங்கி பதுங்கி இருந்துட்டு மின்னல் வேகத்தில் திடீர்னு ஒரு தாக்குதல் உங்க வீட்டுக்குள்ள நடக்குது தானே? இந்த பிரச்சனைக்கு பின்னணி என்ன தெரியுமா? சில முதலையுடைய கிரியைகள். திடீர் தாக்குதல் வருதா உங்க குடும்பத்துக்குள்ளறைகளுக்குள்ள? திடீர சத்துரு தாக்கிட்டு இருக்கான்ல, திடீரா தாவி. எப்படி இந்த பிரச்சனை, இப்படி இந்த சண்டை, எப்படி இந்த போராட்டம் வருதுன்னே தெரியல டாடி. உங்க உள்ளறைகளை கர்த்தர் சொல்கிறார். இந்த அநேக தாய்மார்கள் இந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு சின்ன காரியத்துக்கு பெரிய தாக்குதல், ஒரு சின்ன வார்த்தைக்கு பெரிய தாக்குதல், உள்ளங்கள் உடைகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு சின்ன பிரச்சனை தானா பெரிய தாக்குதல். உஷாகபால தூரகபாரிபாலா தண்ணி கலங்கிட்டு இருக்குல்ல, தண்ணி திரளான தண்ணீர்கள் இருக்கு, ஆனா கலங்கி இருக்குல்ல. கலங்கி கிடக்கிற சில தண்ணீரை கர்த்தர் தெளிய பண்ண போகிறார். வார்த்தையை கொடுத்துட்டாருல தெய்வ பிள்ளை ஆளு. ஆண்டவரே, தெளிவு வேணும். தண்ணி இருக்கு ஆனா கலங்கி கிடக்கு, தண்ணி இருக்கு ஆனா கசப்பா இருக்கு, தண்ணி இருக்கப்பா ஆனா அது ஆரோக்கியம் இல்லாம இருக்கு, ஆரோக்கியம் இல்லாம இருக்கு. ஷபால் அதுரிக்கா கலங்கி கிடக்கிற தண்ணீரை தெளிய பண்ணுகிற பரிசுத்தாவியானவா இன்றைக்கு இந்த குடும்பத்தின் உள்ளறைகளுக்குள்ளே போராடி பதுங்கி 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 இருந்து மின்னல் வேகத்தில் மின்னல் வேகத்தில் மின்னல் வேகத்தில் ஓ தாவி 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 ஆண்டவரே திடீர் தாக்குதலை உருவாக்கி இந்த பிள்ளைகளை நாளிலும் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகளை நஸ்ரேன் இயேசுவே நாமத்தினாலே இப்பொழுது அந்த கட்டுகள் உடைகிற நேரம் கரங்களை தட்டி ரீகாவா தெளிவுண்டாக்குகிற கர்த்தர், தெளிவுபடுத்துகிற கர்த்தர், தெளிவாக்குகிற கர்த்தர், சேனைகளை கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடிக்கிற ஆண்டவரே, தெளிவான தண்ணீர்கள் தெளிவாகட்டும்,
திரளான தண்ணீர்கள் தெளிவாகட்ட சிவி நாமத். அப்படியே பக்கத்தில் இருக்கிறவருடைய கையை கொடுத்து சொல்லுங்க, கரைகளில் நடமாடுகிற மிருக ஜீவண்டிய பாலசிங்களுடைய முதலைய கர்த்தர் அழித்து போட்டாருன்னு சொல்லுங்க. ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜப நேரத்தில் நல்லா அழணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நேரத்தில் எப்படி கேட்கணும்? ஆணு புசிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்த வார்த்தை வரும்போது அப்பவும் அழுதுகிட்டே அழுதிட்டு இருக்க கூடாது. ஆண்டோடைய வார்த்தையை உட்கொள்ளணும். ஒரு பெரிய மகிழ்ச்சி வரணும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது, பாப்பா செய்ய போகிறீர் ஆண்டவரே, நத்தம் எங்களுக்கு செய்ய போகிறீர் ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்துட்டீங்கப்பா, கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தபோது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எத்தனை முறையோ பைபிள் படிச்சிருக்கு, ஆனால் இன்னைக்கு இந்த தடவை தான் இந்த வார்த்தை என்னோட பேச ஆரம்பிச்சு. எப்போ இந்த வார்த்தை இந்த வசனங்களை இவ்வளோ நாட்கள் படித்தாலும் சில நேரம் நம்மோட அது பேசுகிற வார்த்தையாக வெளிப்பட்டு வரும். அப்படிதானே? எழுதப்பட்ட வார்த்தை பேசுகிற வார்த்தையாக வரும்போது தான் விடுதலையே உண்டா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சாரிபாத்து விதவையோட வீட்டில் என்ன இருந்து? எண்ணெய் குறைஞ்சி போச்சு, மாவும் குறைஞ்சி போச்சு. ஆமாம், எழுதப்பட்ட இடத்துல இருந்து. ஆனால் வார்த்தை வருது, பஞ்சகாலம் முழுவதும் நான் உன்னை போஷிக்க போகிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கப்படும். வார்த்தை வந்தபோது அதில் உயர் வந்துட்டே இருந்து. டெய்லி ஊற்றினாலும் தோசை மாவு குறைந்து போக இல்லை, எண்ணெய் பாத்திரம் குறைஞ்சி போகவே டெய்லி பார்க்கும்போது அது மேலே ஏறி புளிக்கவும் இல்லை, டெய்லி பார்க்கும்போது அது குறைந்து போகவும் இல்லை. ஆண்டவர் கிரியை செய்கிற தெய்வம். ரெண்டாவது நீங்கள் பாருங்க, அந்த வசனத்தில் நீங்கள் படிச்சு அடுத்து ரெண்டாவது என்ன பிரச்சனை? ஒரு தேவ பிள்ளை தேவ பிரசனத்தை கலக்குகிற கால்கள், மனிதனுடைய கலக்குகிற சில கால்கள். எஸ்தருடைய புஸ்தகத்தில் நம்ம படிக்கிற 3வது அதிகாரம் 8வது வார்த்தையை படியுங்க. 15வது வார்த்தையை படியுங்க. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. சூசான் நகரம் என்ன செய்திட்டு? சத்தமா சொல்லுங்க, கலங்கிட்டு. யார்? நகரமே கலங்கிச்சு. யாரால? ஆமான். வெரி குட். ஆமான்ல சூசான் நகரம் என்ன செய்திட்டு? ஒரே ஒரு ஆமா, நல்ல ஒரு ஆமா. ஹல்லேலூயா. அந்த ஆமானால சூசான் நகரமே என்ன செய்துட்டு? கலங்கிட்டு. ஆனா ஆண்டவர் கலங்க விட்டாரா? ஒரு ராத்திரியில ஆமான் தூங்காம மொர்தேகாய்க்கான தூக்கு மரத்தை செய்கிறான். இன்னொரு பக்கத்துல மொர்தேகாய் சூப்பரா, தெரியுமா சூப்பரா, அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு, இவரு தூங்காம. இன்னைக்கு விசுவாச கோலத்தில் பார்த்தா நம்ம எல்லாரும் இரவு ஜமானா என்ன வரும்? தூக்கம் வரும். ஆமானா இருக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தேகாய் என்ன செய்தாரு? சூப்பரா தூங்கினாரு. ஆனா இந்த புறத்துல ஆமா யாருக்கு? மொர்தேகாய்க்காகவே ஒரு 50 முழ தூக்கு மரத்தை செய்துட்டே இருக்கிறார். பிளான் போட்டாரு, பிளான் மாறி நடந்தது. தனக்கான தூக்கு மரத்தை தானே செய்துட்டு இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. தனக்கான தூக்கு மரத்தை தானே செய்துட்டு இருந்தார். சில கட்டுகள் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும். ஆனால் நம்மை அறியாம சாத்தான் செய்தானால் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அழித்து ஜெயந்தர வல்லமிடம். கலக்கம், பெரிய ஒரு கலக்கம். அவன் தேசத்திற்கே ஒரு கலக்கத்தை கொண்டு வந்தா. சூசான் நகரம் கலங்கிட்டு. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் இயற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த தேதியிலே ஹல்லேலூயா, இந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும். மொர்தேகாய் தூக்கு மரத்திலே தூக்கு போட வேண்டும்.
தூக்கி போடுகிறதற்காக பல திட்டங்கள் ஏற்கப்படும் போது இன்னொரு பக்கத்திலே கர்த்தர் ராஜாவுக்கு நித்திரை கொடுக்காதபடி நடபடி புஸ்தகத்தை வாசித்து கொண்டிருக்க வைத்து சட்டத்தை மாற்றி அந்த திருப்பு முனையாய் மாற்றி யார் விரோதமாய் எழும்பினானோ அவனையே தூக்கி போடத்தக்கவனோ கர்த்தருடைய கிரியைகள் அந்த நகரத்திலே ஏற்பட்டது. நமக்கு தெரியும், இந்த கடைசி பகுதியிலே பார்க்கும்போது சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. எஸ்தரோ அவருடைய தாதிமாறு செய்த உபவாசம், மொர்தெகாய் ரெட்டுடுத்தி செய்த உபவாசம். நீங்க யோசிக்கலாம், தூக்குமர செய்தவனை போய் நம்ம பார்வையில் என்ன செய்யணும்? கேஸ் கொடுக்க போகணும், போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்றணும், அப்படிதான் யோசிப்போம். ஆனால் அவங்க அப்படியெல்லாம் யோசிக்கல பாருங்க. அவங்க ஜெபத்தின் மூலம் பெரிய வெற்றியை கர்த்தர் இந்த பகல் வேளையிலே நமக்கு தருவார். ஜெபம் மாறுதலை கொண்டு வரும். ஜெபம் காரியத்தை மாறுதலாய் மாற்றும். அநேருக்கு ஜெபிக்க நேரமே இல்லை. ஜெபத்தை விடவோ அங்கிளையோ ஆண்டியையோ மாமாயையோ யாரையோ நான் நம்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்துங்க. கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கலக்குகிற சில ஆமானுடைய கிரியைகளை கர்த்தர் உடைத்தார். நகரம் கலங்கி கிடக்கிறது, வீடு கலங்கி கிடக்கிறது. ஆனால் இந்த ஜெபத்துக்கு பின்பாக கர்த்தர் திரளான தண்ணீர்களை தெளிய பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் கலக்கத்தை மாற்றி ஆர்ப்பரிப்பின் சத்தத்தை துணிக்க பண்ண போகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, என் குடும்ப ஆர்ப்பரிப்பின் சத்தம் கேட்கிற காலம் வந்தாயிற்று. மகிழ்ச்சி கேட்கப்பட போகுது. உங்க வீட்டுக்குள்ள ஆர்ப்பரிப்பின் சத்தம் கலக்கம் மாறுகிற வேளை. பெனியேல வந்தபோது யாக்கோபு போராடினான். ஜெபத்துக்கு மேன்மை நான் சொல்லித்தரேன். பெனியேல வந்தபோது யாக்கோபு என்ன செய்தான்? ஆண்டவரோடு போராடுறான். ஒரு மல்யுத்த ஜெபம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உம்மை விடமாட்டேன் டாடி, விடமாட்டேன், என்னை ஆசீர்வதிக்கணும். போராடி வெற்றி பெற்றானா தோல்வி பெற்றானா? உண்மையிலே யாக்கோபு பெனியேல்ல போராடி வெற்றி பெற்றானா தோற்றானா? தோற்றா என்ன, வெற்றி பெற்றா என்ன? எங்களை வீட்டுக்கு விட்டா போதும், அப்படிதானே உட்கார்ந்துருக்கீங்க. உண்மையிலே வெற்றி பெற்றானா தோற்றானா? நோ, நம்ம பார்வையில தோல்வி. இப்போ அழகா முழங்கார் படிட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும். இப்போ என்னச்சு? தொடசந்து சுளுக்கித்து. ஒழுங்கா தானே சர்ச்சுக்கு வந்தான், ஒழுங்கா தானே ஜெபிக்க வந்தான். இப்போ போகும்போது ஐயோ முடியல முடியல. பார்க்குறவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? என்ன சொல்லுவாங்க பார்க்குறவங்க எல்லாம்? சொல்லுங்களேன். பார்க்குறவங்க எல்லாம் போனா இல்ல பைபிளை தூக்கிட்டு போனால, போகும்போது நல்லா தான் போன, இப்போ வரும்போது ஒண்டி வண்டி வார. இதுக்கா நீ சர்ச்சுக்கு போன? வீட்டில் போனோன்னா திட்டு கிடைச்சோம். இனி எங்கே கொண்டு போனோம்? சுளுக்கினவனை எங்கே கொண்டு போனோம்? வைத்தியசாலைக்கு கொண்டு போனோம், டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். ஐயோ செலவு வந்து தோல்வி தானே? சொல்லுங்க. ஏன்னா சுளுக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? தொட நரம்பு போச்சு. இனி காலம் ஃபுல்லாக அப்படி தான் நடக்கணும். காலம் ஃபுல்லாக பிடிச்சது தானே. ஹல்லேலூயா. சுளுக்கு வந்துட்டு, காலில் வலி வந்துட்டு, போகிற வழியெல்லாம் நொண்டி நொண்டி நடக்கணும். பெனியேல மாத்திரம் இல்லை தெய்வ ஜனமே, கானானுக்குள்ளே போனாலும் இவர் எப்படி தான் போனோம்? சொல்லுங்க. கானானுக்குள்ளே இவர் கொண்டு போனாலும் திருப்பி யோசேப்பை தேடி போனாங்களே, இதே சுளுக்கு மாறிச்சா? மாறல. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, சாகும் வரைக்கும் என்ன இருக்கும்? சுளுக்கு. அது பைபிள் சொல்லுதுல்ல, தொட நரம்பு தொட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொட நரம்பு மாம்சத்தை என்ன செய்ய மாட்டாங்களாம்? புசிக்க முடியாது. யாக்கோபு அன்னைக்கு தொட்டிட்டார், மொண்டி மொண்டி நடக்கிறார். ஆனால் கர்த்தர் மனுஷனுடைய பார்வையில நம்ம பார்க்கும்போது பலவீனம், ஆனால் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யாக்கோபு போராடி மேற்கொண்டான். சொல்லுங்க. மனுஷன் ஜெபிக்க வரும்போது வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும்,
சோதனை வரும். நொண்டி போகும்போது பக்கத்து வீட்டுக்காரன் நொண்டி போறான். ஜெபிச்சு ஜெபிச்சு நொண்டி ஆனான். ஜெபிச்சு ஜெபிச்சு நொண்டி ஆனான். பைபிள் படிச்சு நொண்டி ஆனான். சர்ச்சுக்கு போய் நொண்டி ஆனான். சர்ச்சுக்கு போய் குருடானா. பலரும் பல கேள்விகளை சொல்லலாம். ஆனால் எந்த இடம் பலகீனமா இருக்கிறதோ அந்த இடத்துல தான் கர்த்தருடைய பலம் அதிகமாய் வெளிப்பட்டு வருகிறது என்று பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தெய்வ ஜனமே, எங்க முள் இருக்கிறது அங்கதான் பலம் இருக்கு. எங்க பிரச்சனை இருக்கிறது அங்கதான் பலம் இருக்கு. எங்க பலவீனம் இருக்கிறதோ அங்கதான் பலன் இருக்கு. கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, நான் ஜெபித்து ஜெபித்து என்னத்த கண்டேன். நான் ஜெபித்து ஜெபித்து நொண்டி ஆயிட்டே போறேன். நான் ஜெபித்து ஜெபித்து கீழே போயிட்டே இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணி பண்ணி தோற்றேன் சொல்றீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு எங்க பலவீனம் வருதோ அப்பதான் நீ மேற்கொண்டாய், அப்பதான் நீ வெற்றி பெற்றாய், அப்பதான் நீ பாஸ் ஆனா. நீ தோல்வி என்று சொல்லுகிற இடம் தான் நீ வெற்றி பெற்ற இடம் என்பதை நீ மறந்து போகாதே. பலர் உன்னை பார்த்து தோல்வின்னு சொல்றாங்கல்ல, தோல்வியான இடம் தான் வெற்றி பெற்ற இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நாகர்கோவில் அழகா பாடுற ஒரு அழகான கண்கள் என்னை கண்டதாலே அவர் அடிக்கடி சொல்றார். அவருக்கு நல்ல படிப்புன்னு இல்லை, பெரிய இங்கிலீஷில் பேசி நல்ல, ஆனால் அந்த ஒரு படிப்பு குறைவான, அப்படின்னா குறைவின்னு இல்லை, அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒரு மனுஷன் மூலம் கர்த்தர் அழகான கண்கள் என்று பாட வச்சு சின்ன குட்டி பிள்ளைகள் வரைக்கும் அந்த பாட்டுக்குள்ள, புறஜாதி ஜனங்கள் வரைக்கும் அந்த பாட்டுக்குள்ள வச்சு ஆண்டவர் அங்கதான் தேவ பிரசன்னத்தை விளங்க பண்ண. எங்க பலம் இல்லைன்னு நினைக்கிறோமோ அங்க பலம் வேணும். நீ காலையில் கூட நான் யோசி, எனக்கு இந்த பகுதியில் ஒரு பிடி, காலையில் எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கே மூச்சு விடவே முடியாது. இன்னைக்கு மெசேஜ் கொடுத்தது அவ்வளவுதான். ஏன்னா ஒரு வாய் பிடிப்பு மாதிரி வந்துட்டு, அவ்வளவுதான் நினச்சேன். சர்ச்சுக்குள்ளே வரும் வரைக்கும் இந்த பிடிப்பு இருக்குது. கை அசைக்கணும் போராடணும்னு. சர்ச்சில் மேலே ஏறணும் பாருங்க, அந்த பலவீனம் எங்கே போச்சுன்னே தெரியலை. ஒரு வாய் பிடிப்பு வந்து ஆண்டவரை இனி சத்தமிடவும் முடியாது, சுவாசம் விடவும் முடியாது. சுவாசத்தையும் பிடிக்குது, சத்தத்தையும் பிடிக்குது. மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு, என்ன செய்வப்பா? ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னா, அங்கதான் உன் மலை இருக்கு, அங்கதான் உன் அபிஷேகம் இருக்கு. தெய்வ ஜனமே, எது பலவீனம் என்று தோற்று போனோம், எந்த சத்தானும் மனுஷனும் சொல்லுவான், நீ தோற்ற. கர்த்தர் இன்றைக்கு பதில் கொடுக்கிற, தோக்கலப்பா, நீ வெற்றி பெற்றாய். கைகளை தட்டி ஹல்லேலூயா, கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலையோ எனக்கொன்றும் இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலையோ எனக்கொன்றும் இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள். சத்தத்தை உயர்த்தி அவர் தோள்களின் மேல கொஞ்சம் அசைஞ்சு பாடுங்க. உட்கார்ந்துருங்க, ஆனா அசைஞ்சு பாடுங்களேன். எனக்கு என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. சொல்லுங்க, அவர் வார்த்தையின் மேல நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா அந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே அந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா அந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா,
தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்கு மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன்னு சொல்றாங்க எல்லாரும். கைகளை தட்டி நல்லா தட்டி நல்லா தட்டி. கலக்கத்தின் ஆவிகள் மாறட்டும். ஆகானுடைய கலக்கத்தின் ஆவிகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கிற எல்லா கிரியைகளும் பலவன் முற்றிலுமாய் அழியட்டும். யோசுவாவுடைய புத்தகம் 7வது அதிகாரத்திலே படிக்கிறோம். ஒரு சபையை கலங்கம் பண்ணின ஒரு ஆகான், ஒரே ஒரு ஆகான் சபையை கலங்கிட்டு அவன் எடுத்த சில சால்வை, பாபிலோனிய சால்வை, அவனுக்கு நேர்த்தியான சால்வை கிடைச்சி ஆனா சபையை கலைச்சிட்டான். ஆயிலே அவங்க தோற்றிட்டாங்க. சபையை கலங்க பண்ணுகிற சில ஆவிகள். ஹல்லேலூயா. ஏன்னா ஒருவன் சாபத்தீடானதை செய்யும் போது சபையை என்ன செய்யும்? கலங்குமா கலங்காதா? ஒரு ஆள் தப்பு பண்ணும்போது ஒரு சத்தை தைலக்காருடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஒரு ஆள் போதும். ஆகான் நேர்த்தியானது கிடைச்சு, கொள்ளையிடமே கிடைச்சு. ஆண்டவர் சொன்னா எடுக்காதப்பா, எடுக்காத, தொடாத, அந்த நிக்கிற மண்ணு வேண்டாம். ஆனா ஆகானுக்கு விட மனம் இல்லை. கிடைச்சிட்டுல, அழகா இருக்குல்ல, நேர்த்தியா இருக்குல்ல, பாபிலோனிய சால்வை இல்ல, இவ்வளவு விலை உயர்ந்ததில்ல, வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போய் புதைச்சிட்டான். ஆனா கர்த்தர் சொன்னாதான் சாபத்தீடானது உன் வீட்டுக்குள்ள இருக்கு, உன் எல்கைக்குள்ள இருக்கு, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. சாபத்தீடானதை எடுத்து நிக்கிரகம் பண்ணி. ஆமென். தோல்விக்கு காரணம் ஒரு ஆகம், தோல்விக்கு காரணம் ஒரு ஆள் போதும். நினிவே தர்சீசுக்கு போன கப்பலின் தோல்விக்கு காரணம் ஒரு நினிவே, ஒரு யோனா. ஆமென். ஒரு ஆள் போதும். பக்கத்துல சொல்லுங்க, ஒரு ஆள் இருந்தாலே போதும். வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஒரு ஆள் இருந்தாலே போதும். வீட்டுக்கு ஒரு ஆள் இருந்தாலே போதும். ஆமென். அந்த ஒரு ஆள்னால என்ன வந்துட்டு? கலக்கம் வந்து. ஆண்டவர் சொல்லிட்டாருல, ஒரு ஆள்னாலையும் கலக்கம் வந்து, சரி போட்டு, ஒரு ஆள் தானே. 30,000 பேர் இருக்காங்க. 30,000 பேர் இருந்தா ஒரு ஆள்ல என்ன பிரச்சனை? அப்படியெல்லாம் ஆண்டவர் விடல. எடுக்க வேண்டியதை வெளியே தூக்கி போடு. சாபத்தீடான்னு தூக்கி போடாம நான் உங்களோடு இருக்கவே மாட்டேன், நான் வர மாட்டேன், நீ தோல்விதான். அதனால எந்த பாகுபாடும் இல்லாதபடி ஆகானையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய பாபிலோனிய சால்வையும் அவனுடைய வெள்ளியும் அவன் எடுத்துட்டு வந்த பொண்ணையும் அவன் எங்கெல்லாம் திருடிட்டு வந்தானோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தீ கொடுத்து கற்குவியலை போட்ட பின்பு கர்த்தருடைய பிரசன்னம் திரும்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்றது. ஹல்லேலூயா. கலங்க பண்ணுகிறதற்கு சில வேளையில நாமே தடையா இருக்கலாம், நம்முடைய குடும்பமே தடையா இருக்கலாம், கலக்கத்துக்கு நாமே தலையா இருக்கலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடி சொல்லுங்க, எந்த உங்க எல்கைக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள புதைந்து கிடக்கிற சில பாபிலோனிய சால்வைகள், அதை எடுத்து போட மனமில்லை, அதை எடுத்து போட மனமில்லை, அதை எடுத்து போட மனமில்லை. சில பாபிலோனிய சால்வைகள், சில நேர்த்தியான ஆடைகள், சில வெள்ளிகள், சில விக்கிரகங்கள், சில விக்கிர தோப்புகள், எதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிறதோ இன்னைக்கு எடுத்து போடுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க. சீக்கிரமா முடிக்கலாம். நீங்க சீக்கிரமா பேசுனீங்கன்னா சீக்கிரமா முடியும். டிராவல்ல வந்த பிள்ளைகள் எல்லாம் ஐயோ ஆண்டி நிறுத்துங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும் அவங்களுடைய ஆவியில இப்படி ப்ரெஷர் அப்படியே இருக்கு. அப்படிதானே? சாரி, கர்த்தர் நல்லவ. பாருங்க, தூக்கி போட வேண்டியதை தூக்கி போடுங்க. தூக்கி ஒன்று விட கண்களை விட. இதுதான் முக்கியம். நிக்கிரகம் பண்ணாவிட்ட நான் உங்க கூட வரமாட்டேன், இருக்கவே மாட்டேன். மூன்றாவது, அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் என்னது படிச்சோம்? அங்கே லாஸ்ட்ல இருந்து முதல் பாயிண்ட சொல்லுங்க. பிரைஸ் தர போறேன். அங்க பேக்ல இருந்து எழும்பி சொல்லுங்க முதல் பாயிண்ட்.
அடாடாடா, எழும்பி சொல்லுங்கப்பா. சபிதா சிசு 2 பேருக்கு ஜோரா கைதட்டு கொடுங்க. போகும்போது பரிசு வாங்கிட்டு போங்க. என்ன சார், கைதட்டு, நல்ல கைதட்டு கொடுங்க. கரைகளில் நடமாடுகிற சில மிருக ஜீவன். 2வது பாயிண்ட் முன்னாலே சொல்லுங்க. எழும்பி சொல்லுங்க, உட்கார்ந்து சொல்லக்கூடாது, எழும்பி சொல்லுங்க. ரேணுகா சிசு, வீல சிசு, கலக்குகிற சில மனிதனுடைய கால்கள். 3வது இந்த பக்கம் சொல்லுங்க, இந்த பக்கம் வாய்ப்பு தரையில சீக்கிரமா சொல்லுங்க. இந்த மரோ அப்படின்னு கேட்ட உடனே அந்த அம்மா இல்ல, இதை சாப்பிட்டாலும் போச்சா, குழம்பி போச்சா குடும்பம். குடும்பத்தில் பிரச்சனை எப்படி வருது? கர்த்தருடைய பிரசன்னத்தை, தேவ பிரசன்னத்தை அதற்கு பின்பு அந்த குடும்பம் காண முடியல. ஹல்லேலூயா. குழப்பி போடுகிறான் தனிமையிலே. தேவ பிள்ளைகளே, அதிகமா லேடிஸுக்கு நான் சொல்றேன், தனிமையிலே முடிவெடுக்காதீங்க. தனிமைப்பட்டு இருக்கும்போது நீங்க முடிவெடுத்துட்டீங்கன்னா தோற்று போவீங்க. குடும்பமாய் முடிவெடுங்க. எதை கேட்டாலும் குடும்பத்தோடு கேட்டு சொல்றேன். ஹல்லேலூயா. பிள்ளைகளோட கேட்டு சொல்றேன், புருஷனோடு கேட்டு சொல்றேன். அப்பதான் அவங்களுக்கு தெரியும், இவங்க தனிமையில முடிவெடுக்க மாட்டாங்க, அவங்க ஐக்கியப்பட்டு தான் முடிவெடுப்பாங்க. கேட்ட உடனே பதில் சொல்ல முடியும், இல்லை கொஞ்ச நேரம் நாளைக்கு பதில் சொல்றேன், சாயங்காலம் பதில் சொல்விகளை கர்த்தர் உடைத்து மாற்றுவார். அவன் கால் பட்டாலே, சிலர் வீடுகள்ல கால் வச்சாலே குழப்பம்தான், வச்சிட்டு போனாலே பிரச்சனை தான். வந்து காலை வச்சு இருக்கிறத 2 பேரா பார்த்துட்டே போவாங்க. ஹல்லேலூயா. எனக்கு திருமணமான புதுசுலேயும் அப்படிதான். திருமணம் ஆகி 15 நாட்களுக்குள்ள பக்கத்துல இருந்து ஒரு அம்மா வந்தாங்க. எங்க மாமிகிட்ட பதுக்க பேச ஆரம்பிச்சாங்க. என்ன பேசுனாங்க? ஐயோ, உங்க மருமக உங்களுக்கு ஒன்றும் செய்தி தர மாட்டாங்களோ? உங்க மருமக உங்களுக்கு ஒன்றும், அப்பா இப்படி இழைச்சி போயிருக்கீங்களே, எத்தனை நாள் ஆயிட்டு? 15 நாள் அவங்க என்ன செய்தாங்க? இழைச்சி போனாங்க. ஆனால் எங்க பாஸ்டருடைய அம்மா, அவங்க மாமி சொன்னாங்க, இல்லை அவன் நல்ல தோசையெல்லாம் செய்து நல்லா என்ன செய்தா, சாப்பாடு நல்லா தந்தா அப்படின்னு சொன்னோன்னு அந்த ஆள் என்ன செய்து, வெக்கப்பட்டு திரும்பி போச்சு. தெய்வ பிள்ளைகளை, சில குழப்பத்தின் ஆவிகள் குடும்பத்தில் கரெக்டாக தான் இருக்கு. மாமி மருமகள் எல்லாம் பிரச்சனை. நீங்கள் கல் தூக்கி போடுற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டுட்டீங்கன்னா நம்ம உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பிப்போம், சேர் போட்டு உட்காருவோம். அப்படிதானோ? உங்கள் மாமியை தெரியுமா எவ்வளோ பெரிய பிரச்சனை பற்றிய, பக்கத்தில் அவனோட பேச மாட்டாங்க, இவங்கள்ட பேச, ஒரு வார்த்தை போதும், ஒரு கல் போதும் உங்கள் வீட்டில் கலக்கத்தை உருவாக்குற சில ஒரு கல், ஒரு வார்த்தை போதும். தெய்வ பிள்ளைகளை, ஞானமாய் பதில் சொல்ல தெரிந்தா கர்த்தர் அந்த குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தின் கலக்கத்தின் ஆவியை முற்றிலுமாய் விலக்கி போடுவார். உனக்கு என்ன பிரச்சனை அவங்க வீட்டில் வந்ததுக்கு? ஹல்லேலூயா. அவங்களுக்கு இல்லாத அக்கறை நமக்கு தேவையே இல்லை. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல். வலது கரத்தை. குழப்பத்தின் ஆவிகள். 10 பேர், 12 பேர் கானான் தேசத்திற்கு போனாங்க. 10 பேர் என்ன செய்தி கொண்டு வராங்க? துர்ச்செய்தி. சபையில கலக்கம். 2 பேர் நற்செய்தி சொல்றாங்க, 10 பேர் துர்ச்செய்தி சொல்றாங்க. தெய்வ பிள்ளைகளை, எல்லாருக்கும் அழுக புலம்பல். ஐயோ, எகிப்திலிருந்து வந்துட்டோமே, தப்பா போச்சே. தெய்வ பிள்ளைகளே, இந்த அழுத ஜனங்கள் எல்லாரும் எகிப்தில் அற்புதத்தை கண்ட ஜனங்கள். மந்திரவாதியில கூட இந்த ஜனங்களுக்கு முன்பாக நிற்க முடியல. குறி சொல்ற நிற்க முடியல. பார்வை நிற்க முடியல. யாருக்கு நிற்க முடியல? கடைசியாக செங்கடலை பிளந்து வந்தபோது பார்வோனும் அவனுடைய குதிரைகளும் அவனுடைய வீரர்கள் எல்லாரும் அந்த நதியில ஈயம் போல மாண்டதை கண்ட ஜனங்கள் இப்ப ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த தேசம் கானான் தேசத்தை பார்த்து சொல்லாங்க, அங்க அரக்கர்கள் இருக்கிறார்கள்.
ஹல்லேலூயா. அங்க ஏனோக்கியர்கள் இருக்கிறார்கள், அங்க ராட்சதர்கள் இருக்கிறார்கள். இல்ல பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவோ அற்புதம் செய்த தெய்வம். இன்றைக்கும் இந்த ராட்சதனும் வரட்டும், இந்த ஏனாக்கியர் வரட்டும், நாம் எளிதாய் அவர்களை ஜெயிக்க முடியும் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் சொல்கிற ஜனங்கள் பெரிய வெற்றியை காண்பார்கள், கானானை காண்பார்கள். சுமக்க முடியாத திராட்சைக்குலை, எனக்கு அதுதான் ஆச்சரியம். 2 பேர் சுமந்தா கூட சுமக்க முடியாத திராட்சை கொலையெல்லாம் கொண்டு வந்து உழைச்சி ஜூஸா புளிஞ்சு குடிச்சிட்டு துர்ச்செய்தி தேசத்தையெல்லாம் கலக்கிச்சு. என்னது ஜூஸா கொண்டு வந்த எங்க இருந்து கிடைச்சது? கானான் தேசத்துல. ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ளே அப்படிதான். இங்க இருந்து இப்ப எல்லாம் ஒரு 1 மணிக்கும் 2 மணிக்கும் நீங்க நல்லா பிழிஞ்சு ஜூஸ் குடிக்கிறீங்க. கானான் தேசத்தின் பலம், ஆண்டவர் தந்த வார்த்தை, ஆண்டவருக்காக காத்திருந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு கொடுத்த வார்த்தையை ஜூஸா குடிச்சிட்டு போற வெளியில சொல்லணும், சாம்பார்ல உப்பு இல்லை. சாம்பார்ல என்ன இல்லை? இதுதான் பிரச்சனையா? இதுதான் அறக்கிறா? அப்படிதானே சொல்றோம். தந்த காப்பியில சீனி இல்லை. நீ காப்பி இருக்கிறதுனால அதை கூட சொல்லு. காப்பியில என்ன இல்ல? சீனி இல்ல. இல்லையா? கேட்டு வாங்கி உப்பு வாங்கி போடலாம், சீனி வாங்கி வெளியே போய் என்ன செய்யக்கூடாது? மூச்சு துர்ச்செய்தி பரப்ப கூடாது, துர்ச்செய்தி சொல்லக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விழுகிறவனை நிலைநிறுத்த பண்ணுகிற வார்த்தைகளாய் வெளிப்பட்டு வரட்டும். யோசுவாவும் காலேபும் சொன்னார்கள், நாங்கள் எளிதாய் ஜெயிக்கலாம், என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். பார்வோனுக்கு செய்தது போல இன்றைக்கு செய்ய போகிறார், நாங்கள் சீக்கிரமாய் ஜெயிப்போம். கர்த்தர் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கானான் தேசத்தை கொடுத்தாரானால், நீ பேசுகிற ஒவ்வொரு பாசிட்டிவான வார்த்தைக்கும் நீயும் உன் குடும்பமும் உன் தலைமுறைகளையும் உன் பேர பிள்ளைகளும் அதற்கு சுதந்திரவாளிகள் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில திருவிழா பற்றுகிறார். கைகளை தட்டி சொல்லுங்க, பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. பலிபீடத்திலிருந்து கிடைத்த வார்த்தை என் இருதயத்தை அனலாக்கிட்டு, பலிபீடத்திலிருந்து வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிட்டு, பலிபீடத்திலிருந்து வார்த்தை வந்தபோது அதை பிடித்துக் கொண்டு எனக்கு அற்புதம் நடந்தது என்று வார்த்தையில பலப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். குழப்புகிற சில கெத்சமனே தோட்டத்தில் இயேசு அழகாக ஜெபிக்கிறார். இயேசுவோடு கூட இருந்த பேதுரு ஊழியத்தை செய்தவன் பல நேரங்கள் அவன் குழப்பி போடுவான். வந்து சொல்லுவான், ஆண்டவரே உமக்கெல்லாம் இது வரக்கூடாது, வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறக்கூடாது, 3ஆம் நாள் உன் சிலுவையில் அறையக்கூடாது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, குழப்புகிற ஆவியே அப்பால போ, இது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. கெத்சமனேயிலே கூட ஆண்டவர் ஜெபித்துட்டு அப்படியே போறாரு. இவர் வாராரு, என்ன கொண்டு வராரு? இவர் ஜெபத்தின் வல்லமையோடு போகும்போது குழப்புகிற ஒரு மனுஷன் யூதாஸ் முன்னால வாரான். அவனை பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு, அவன் முத்தம் கொடுக்கிறான். இவர் வாங்கிட்டு சொல்றாரு, சிநேகிதனே. அழகான வார்த்தை இல்ல? சிநேகிதனே, முத்தத்தில் இத்தனை வருஷம் அவன் கூட இருந்த, சரிதான்ப்பா முத்த. ஆனா மற்றவன் மாறான் பாருங்க, பட்டயத்தை எடுத்து ஒரு போடு போட்டான். ஏசு இருக்கும்போது ஒரு ஸ்டைலு, ஏசு இல்லாத போது ஒரு ஸ்டைலு. புரியுதா உங்களுக்கு? பேதுரு நல்ல மனுஷன், ஆனா ஏசு இருக்கும்போது பட்டயத்தை எடுத்துறோம். உமக்கெல்லாம் இப்படி வரக்கூடாது ஆண்டவரே, இப்படி எல்லாம் நான் என்ன வந்தாலும் பின் வாங்க மாட்டேன் ஆண்டவரே, நான் போகவே மாட்டேன் ஆண்டவரே, யார் போனாலும் போக மாட்டேன், எல்லாம் முந்திரி கொட்ட மாதிரி சொல்லிட்டு கடைசியாக சொல்றான், ஆண்டவரே எனக்கு இவரை தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது, சத்தியமா இவரை பார்த்ததே, சத்தியமா இவரை கூட இருந்ததே, சத்தியமா இவரோட நடந்ததே இல்ல, சத்தியமா இவரோட நான் நடந்ததே கிடையாது. ஆனா ஏசு இருந்தபோது பட்டயத்தினால காதை என்ன செய்தான்? வெட்டினா, குழப்புனா. இயேசுடைய சுபாவத்துக்கு ஒரு மாற்றாக அவன் செயல்பட்டான். ஆனால் கர்த்தர் அந்த இடத்தில் அவனை ஒட்ட வைத்து, பேதுருவே
பட்டயத்தை உரையில போடு. நான் பரலோகத்தின் பிதாவை வேண்டிக் கொண்டால் எனக்காக 72,000 தூதர்களை கர்த்தர் அனுப்ப வல்லமையுள்ள தேவன். 72,000 தூதர்கள் என் பட்சத்தில் இருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. தெய்வ ஜனமே, உனக்கும் எனக்கு ஒரு தெய்வ சித்தம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட தெய்வ சித்தம் உண்டு. அந்த சித்தத்தை நிறைவேற்ற முடியாதபடி சில குழப்பு ஆவிகளுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. சில பட்டயங்களை நீங்க உரையில போடுங்க. அது தெய்வ சித்தம். நீ பட்டயம் எடுத்தா பட்டயத்தாலே சாவாய், நீ வாளை எடுத்த வாளாலே சாவாய். ஹalleluya. நீ கோர்ட்டை நாடினால் கோர்ட்டாலே சாவாய், போலீஸ்காரனை நாடினா போலீஸ்காரனாலே சாவாய். ஆனால் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை மட்டும் எடுத்துட்டேனா ஆண்டோடைய மகிமைக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது. இயேசு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் செத்தவன போல கீழே விழுறா. அப்படி அடி சொன்னோன்னு விழுந்துட்டாங்க. குழப்புகிறாவே. கடைசி அந்த வசனத்தை எல்லாரும் உருந்து விடும். எழுப்பி நின்று அந்த வசனத்தை வாசிச்சுட்டு உட்காருங்க, சீக்கிரமா முடிப்போம். ஆறுகளை தண்ணீர்களை எப்போ கஷ்டப்பட்டு எழும்புறாங்க. திரளான அந்த வசனத்தை சத்தமா படியுங்க. உங்க சத்தம் பரலோகத்தை கேட்கிற மாதிரி படியுங்க. அழிச்சாரு, கலக்காது வாக்கு கொடுத்தாரு, குழப்பாதுன்னு ஆக்கும் கொடுத்துட்டாரு. அடுத்த ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம்? அப்பொழுது அவருடைய ஆண்டவர் குழப்பல்ல, ஆண்டவர் அழிச்சிட்டாரு, ஆண்டவர் கலக்கல. இப்ப சொல்றாரு, அப்பொழுது அவருடைய தண்ணீர்களை தெளிய பண்ணி. எனக்கு பிடிச்ச சூப்பரான வசனம். ஆறுகள்ல என்ன ஓடப்பா? தண்ணியோட. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? எண்ணெய் ஓடுமா. ஆறெல்லாம் எண்ணெய். ஆனா இந்திய தேசம் பெரிய பணக்கார நாடா மாறி இருக்கு. எண்ணெய் கப்பல் எல்லாம் வச்சிருக்கிறவங்க இருக்கிறாங்க. உட்காருங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆறுகளை தண்ணீர்னால் அல்ல எண்ணெயினால் ஓடப்படும். ஏன் ஆண்டவர் சொல்ல? எண்ணெய் அபிஷேகம் எனக்கு வேணும். எண்ணெய் அபிஷேகத்துக்கு அடையாளம். இந்த முதல் நாளில் ஆவியானவர் உங்களுக்கு திருவிழம் பற்றுகிறார். அந்த எண்ணெய் அபிஷேகம் நீங்க தலையில விழுந்தீங்கன்னா நீங்க கலக்கப்படுவதில்லை, நீங்க குழப்பப்படுவதில்லை. உங்க ஆறுகளை ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதான். காற்று இல்லை, மழை இல்லை, என்ன செய்வேன்? தண்ணீர் வாய்க்கால் எல்லாம் வரும். இன்னைக்கு ஆண்டு ஆறுகளை, உனக்கான ஆறுகளை, தண்ணீரும் தெளியும் ஆறும் தெளியும், எண்ணெய் புறப்பட்டு வர. யாருடைய தலையெல்லாம் எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்டதோ அவர்கள் எல்லாம் மாற்றத்தை கண்டார்கள். எண்ணெய் அபிஷேகம் செய்யப்பட்ட தாவீது வெறும் ஆட்டு மந்தை மேய்க்கிற மேய்ப்பனாய் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரொற்ற நாளிலே கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ராஜரீக அபிஷேகம், எண்ணெய் அபிஷேகம். ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதம் 23:5, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். யாருக்கும் சிரிப்பே வரல. எண்ணெய் அபிஷேகம் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக. வசனத்தை சொல்லுங்க, நீர் எனக்கு ஒரு பந்தி, ஒரு மேஜை, ஒரு டைனிங் டேபிள் ஆண்டவர் வச்சு விருந்து. அதான் சத்துருக்களுக்கு மேலாக பந்தினா விருந்து. விருந்து விருந்து நடக்க போகுது. உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது? விருந்து நடக்குது. விசுவாசிக்கிறவங்க வீடுகள் எல்லாம் விருந்து நடக்க போகுது. ஹல்லேலூயா. இந்த 6 மாதத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் சில விருந்துகளை உங்க வீடுகளை செய்ய போகிறார். விருந்து வரப்போகுது. விருந்து ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம். எண்ணெய் அபிஷேகம் கேளுங்க, என்ன எண்ணெயால் அபிஷேகம். சகோதர நடுவிலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதம் 92:10, என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணு. ஒரு புது எண்ணெய் அபிஷேகம். கொம்பு காண்டா மிருகத்து கொத்த கொம்ப போல மாறும். சங்கீதம் 104:15 சொல்றது,
எண்ணெய் அபிஷேகம் மனுஷனுடைய படிங்க சிஸ்டர். மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும். முகக்கலையை உண்டு பண்ணுகிற ஒரு எண்ணெய் அபிஷேகம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அதான். அந்த எண்ணெய் அபிஷேகம் எத்தனை பேருக்கு வேணும்?